ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 119 பசப்புரு பெருவரல். 1187வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். புள்ளி கிடந்தேன் புடை பெயர்ந்தேன் அவ்வளவில் அள்ளிக்குளற்றே பசப்பு. புள்ளி கிடந்தேன் புடை பெயர்ந்தேன் அவ்வளவில் அள்ளிக்குளற்றே பசப்பு. புள்ளி கிடந்தேன் புடை பெயர்ந்தேன் அவ்வளவில் அள்ளிக்குளற்றே பசப்பு. பசப்பு என்றால் பசலை நோய். பசலை என்பது பசலைக்கீரை போன்று பச்சை நிறத்திலே பசலைக்கீரை இருந்து தரை முழுதும் படர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு இடத்திலே ஒரு பசலைக்கீரை இருந்தால் அது அப்படியே தரை முழுவதும் அப்படியே பரவிக்கொண்டே போகும். அதுதான் பசலை. அப்படி ஒரு நோய் நம்முடைய தலைவிக்கு வந்திருக்கிறது. அந்த நோய் எப்படி வந்தது என்றால், தலைவன் பிரிந்து விட்டான் என்ற ஏக்கத்தினாலே இந்த பசலை நோய் வந்துவிட்டது. பசலை நோய் என்றால் ஏற்கனவே இருக்கின்ற உடல் நிறமானது சாம்பல் நிறமாக மாறிவிடும். அது மட்டுமல்ல, மன வருத்தம் அதிகமாகும். தன்னுடைய அழகு போய்விட்டதே, குறைந்து விட்டதே, குன்றிவிட்டதே என்று மனதிலே வருத்தம் ஏற்பட்டுவிடும். இந்த நோய் எப்பொழுது நீங்குமோ என்கிற ஒரு வருத்தம் எல்லாம் சேர்ந்துவிடும். ஊராரெல்லாம் என்னை பார்த்து உன்னுடைய அழகாக இருந்த முகம் ஏன் இப்படி ஆகிவிட்டது என்று கேட்கிறார்கள். அதனால் எனக்கு வருத்தம். அவரோடு நான் இருக்கின்ற பொழுது நான் நினைத்து பார்க்கிறேன், என்னை அவர் தழுவி கொண்டிருப்பார், நான் அவரை தழுவி கொண்டிருப்பேன், அவர் என்னை தழுவி கொண்டிருப்பார். மாறி மாறி ஒருவருக்கொருவர் தழுவிக்கொள்வோம், கட்டி அணைத்துக் கொள்வோம். புள்ளி கிடந்தேன். நான் ஒரு நாள் அப்படித்தான் அவரை கட்டி அணைத்துக் கொண்டிருந்தேன். ஏதோ ஒரு காரணத்துக்காக கட்டி அணைத்துக் கொண்டிருந்த கையை சற்றே விலக்கி விட்டேன். ஒன்றுமில்லை, கொசு கடித்திருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ஆடை ஏதாவது விலகி இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது காரணத்துக்காக யாரோ வருகின்ற சத்தம் கேட்டிருக்கலாம், யாரோ அருகில் வருவதைப் போல கதவை திறப்பது போல சத்தம் கேட்டிருக்கலாம். அதற்காக கட்டி அணைத்துக் கொண்ட கையை சற்று விலக்கினேன். அந்த நேரம் பார்த்து இந்த பசலை நோயானது என் உடம்பிலே படர்ந்து விட்டது, என் உடம்பிலே தொற்றிக்கொண்டது. அந்த பசலை என்ற நோய் அதாவது என்ன என்றால், கட்டி அணைப்பதை விட்டுவிட்டால் கூட முகம் மாறிவிடும் தலைவிக்கு. எவ்வளோ இன்பமாக இருந்தோம், இப்படிப்பட்ட அந்த கட்டி பிடித்திருந்த கையை விலக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டதே. எதற்காகவோ அந்த காரணத்தை சொல்ல முடியாது. கட்டி அணைத்திருக்கின்ற கை திடீரென்று விலகுகின்றது என்றால், அணைப்பை விட்டு கையை கட்டி அணைத்த கை விலகி விடுகிறது என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கும். ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த கையை எடுத்து விடுகிறாள். உடனே முகமெல்லாம் வெளுத்து விடுகிறது. ஒளி பொருந்திய முகம் எப்பொழுது ஒளி இழந்து விடுகிறது, சாம்பல் நிறமாக மாறிவிடுகிறது. பசலை நோய் பற்றி கொள்ளுகிறது. கட்டி அணைத்திருக்கின்ற போது இன்பமாக இருக்கின்ற காரணத்தினாலே அந்த இன்பமானது முகத்தில் வெளிப்படுகிறது. ஒளி அப்படி வீசும், இன்ப ஒளி. காதலர் இருவரும் கட்டி அணைக்கின்ற பொழுது முகத்திலே ஒரு பிரகாசம், இருவருக்கும் முகம் அப்படி ஜொலிக்கும், பிரகாசமாக இருக்கும். ஒரு சிறு அளவு கூட துன்ப இழை போவாது முகத்திலே. எந்த வலி கூட எடுக்கும். கட்டி அணைக்கின்ற பொழுது ஒருவருக்கொருவர் முத்தமிடுகின்ற பொழுது வலி இருக்கும். அந்த வலியே தெரியாதவர்களுக்கு அந்த வலி ஏற்படுகிறது என்பதற்காக முகம் சுளிக்க மாட்டார்கள். அதை இன்பமாக ஏற்று மகிழ்ச்சி அடைவார்கள். அந்த துன்பத்தை கூட உடலில் ஏற்படுகின்ற கட்டி அணைக்கின்ற பொழுது, முத்தம் கொடுக்கின்ற பொழுது, அல்லது ஏதோ ஒன்று உடல் உறவு ஏற்படுகின்ற பொழுது சிறிது வலி இருக்கும். அதை வெளியே காட்டாமல் சிரிப்பார்கள். அந்த வலி தெரியாமல் இருப்பதற்கு ஒருவருக்கொருவர் சிரிப்பார்கள், மகிழ்வார்கள். முகம் பொலிவாக இருக்கும், வருத்தமே தெரியாது, முகம் ஒளி வீசும், பற்கள் எல்லாம் மின்னி அப்படி புத்து போல அப்படி பிரகாசிக்கும். ஒருவருக்கொருவர் இருவருடைய முகம் அப்படி இருக்கும். அள்ளிக்குளற்றே பசப்பு. கொஞ்சம் விலக்கினேன் கையை, உடனே இந்த பசலை நோய் என்னை பற்றி கொள்ளுமா? சேச்ச, மோசமான நோய் அது. அவரோடு இருக்கின்ற பொழுது மட்டும் கிட்ட வருவதில்லை. அவர் என்னை விட்டு பிரிந்து விட்டாலும், கட்டி அணைக்கின்ற என்னுடைய கை அவரை விட்டு விலகினாலும், என்னை அவர் கட்டி அணைக்கின்ற பொழுது அவருடைய கை விலகிவிட்டாலும் இந்த நோய் என்னை தொற்றிக் கொள்ளுகிறது. நான் அவரை அணைக்கின்ற பொழுது என் கை விலகிவிட்டாலும் இந்த நோய் என்னை பற்றி கொள்ளுகிறது. அவர் என்னை கட்டி அணைத்து விட்டு அவர் கையை எடுத்தாலும் இந்த நோய் என்னை பற்றி கொள்ளுகிறது. அது என்ன என்றால் காரணம், ஒளி இழந்து விடுகிறேன்.
இன்பம் போய்விடுகிறது, துன்பம் வருகிறது. கட்டி அணைக்கின்ற பொழுது இன்பம் வருகிறது, பிரிகின்ற பொழுது ஒருவர் விட்டு பிரிகிற பொழுது, கட்டி அணைப்பதை விட்டு கையை பிரிக்கின்ற பொழுதே வருகிறது என்றால், ஊரை விட்டே போய் பிரிகிறார் என்றால் எவ்வளோ வருத்தம் ஏற்படும். இந்த வருத்தத்தை தான் திருவள்ளுவர் பதிவு செய்கிறார். பிரிவு என்பது பொல்லாத நோய். அந்த நோயை கொடுக்கின்ற தலைவர்களுக்கு, தலைவிக்கு, ஏன் தலைவி கூட இந்த காலத்தில் பிரிந்து செல்கிறாள் தலைவனை விட்டு. தலைவனும் தலைமை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய சூழ்நிலை இந்த காலத்தில் இருக்கிறது. ஆனாலும் அவர்கள் மனதில் எவ்வளவு வேதனை இருக்கிறது என்பதை இந்த குறட்பா படம் பிடித்து காட்டுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம்.